ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. ஸோ நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? குட் மார்னிங், குட் மார்னிங் டு ஆல். ஸோ நமக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் சரி, நமக்கு வலிகள் நிறைந்த ஒரு உணர்வு கொடுக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ அதில் நமக்கு நிறைய பெயின்ஃபுல்லாக நம்ம பார்த்துப்போம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இது நமக்கு தோல்வி அப்படின்னு நினச்சிட்டு சில விஷயங்களை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண மாட்டோம், விட்டுருவோம். ஸோ வலிகள் தந்த உயர்வு தான் நமக்கு லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போகும். ஸோ எந்த ஒரு வலிகளும் தாங்க முடியாமல், அதை நம்ம இல்லாமல் எந்த ஒரு கெயினும் நமக்கு கிடைக்காது நண்பா. ஸோ வலிகள் நிறைந்த ஒரு உணர்வு தான் வலி தந்த ஒரு உயர்வாக நமக்கு மாறும். ஸோ ஒரு குட்டி மெசேஜ் நண்பா. கோபத்தில் அதிகாரமாய் பேசும் பெண்தான், ஆத்திரத்தில் 1000 வார்த்தைகள் பேசும் பெண்தான். அன்பாக ஒரு வார்த்தை பேசிவிட்டால் சட்டென்று கரைந்து விடுவாள். அவள் வார்த்தையில் இருக்கும் கோபத்தை பார்க்காதீர்கள். அவள் அன்பின் ஆழத்தை பார்த்தால் இங்கு பிரச்சனைகள் என்பதே இருக்காது. ஸோ கோபத்தின் விலை. ஒரு குட்டி கதை நண்பா. இரவு நேரத்தில் ஒரு பாம்பு தச்சு வேலை நடக்கும் இல்லையா, தச்சு வேலை நடக்கக்கூடிய ஒரு கூடாரம் ஒன்று இருக்குது. அந்த கூடாரத்துக்குள்ளே அந்த பாம்பு நுழைஞ்சிருச்சு. ஸோ இரவு நேரத்தில் ஒரு பாம்பு தச்சு வேலை நடக்கக்கூடிய கூடத்துக்குள்ளார நுழைஞ்சிருச்சு. அந்த அறையின் மூலையில் புத்தம் புதுசாக ரம்பம் ஒன்று சாத்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ரம்பம் அந்த மூலையில் புத்தம் புதுசாக அந்த கூடாரத்துக்குள்ளோட சாய்ச்ச நிலையில் வச்சுருந்தாங்க. இருள தடுமாற்றத்தோட ஊர்ந்து சென்ற அந்த பாம்பு எதிர்பாராம அந்த ரம்பத்தின் மேலே உரசுனுச்சான். அதன் வாலில் சின்னதா காயம் ஏற்பட்டுருச்சு. உடனே பாம்பு சற்றும் யோசிக்கவே இல்லை, அந்த ரம்பத்தை தன் எதிரியாக நினைத்து கொண்டது. கோபத்துடன் அதை கொத்தியது. ஆனால் ரம்பத்தின் கூர்மையான பற்கள் அந்த பாம்பின் வாயை பதம் பார்த்து விட்டது. பதம் பார்த்துருச்சு. அதன் வாய் கிழிந்து ரத்தம் வழிய தொடங்கியது. பாம்பு கடுமையான வலியால துடிச்சுது. இருந்தாலும் அதன் கோபம் பல மடங்கு அதிகரிச்சது. முட்டாள்தனமான பிடிவாதத்துடன் அந்த ரம்பத்தை இறுக்கமாக சுற்றி கொண்டது. அடுத்த சில நிமிஷத்துல ரம்பத்தின் கூர்மையான பற்கள் அந்த பாம்பை 2 துண்டுக்களாக்கி போட்டுருச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நண்பா, நீங்களும் இந்த பாம்பை போலவே நாமும் சில சமயங்களில் கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்ட அவசர முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் அந்த கன நேர கோபம் பல வருட அமைதியை கெடுத்துடும் நண்பா. தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்ற ஒரு பொன்மொழியை மனசில் வச்சு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பது தான் சிறந்தது நண்பா. ஸோ அப்படி இன்னொரு குட்டி மெசேஜ். காலம் பதில் சொல்லும். எப்படின்னா, ஒரு வாத்து தன் முட்டைகளை அடைக்காத்து குஞ்சுகளை பொறிச்சுது. ஆனால் அதில் ஒன்று மட்டும் மெலிந்த தேகத்தோட சாம்பல் நிறத்தில் அசிங்கமாக இருந்துச்சு. நாளடைவில் இந்த மற்ற குஞ்சுகள்லாம் அப்படியே வளர்ந்து அழகான தோற்றத்தில் மாறிடுச்சு. அதே நேரத்தில் அந்த குஞ்சோட தலையில் குச்சிகள் போல நீல நீளமான முடிகளும் தோன்றுனுச்சு. அதன் தோற்றம் பார்க்க இன்னும் அசிங்கமாக மாறுனுச்சு. மற்ற குஞ்சுகள் எல்லாம் அதை கேலி செஞ்சு வெறுத்து ஒதுக்கிடுச்சு. அம்மாவாத்தும் கூட அதை புறக்கணிச்சு விட்டு மற்ற குஞ்சுகளோட நீந்தி விளையாட ஆரம்பிச்சுது. கருவிலேயே நாம் இறந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சி அந்த குஞ்சு தனிமையில் வெம்பி கண்ணீர் விட்டுச்சான். தொலைவில் இருந்த ஏரிக்கு போயிட்டு தனியாகவே வசிக்க தொடங்குனுச்சு. சில மாதங்களுக்கு பிறகு அந்த வாத்து கூட்டம் அந்த ஏரியை கடந்து போனுச்சான். அங்கே இருந்த அந்த குஞ்சை கண்டு அவை ஆச்சரியத்தில் உறைந்து போயிடுச்சு. அங்கே அது கண்ணை கவரும் அழகுடன் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. அந்த குஞ்சின் இறகுகள் பளபளப்பான வெண்மை நிறத்தில் மின்னியது. தலையில் இருந்த நீளமான முடிகள் அழகிய கொண்டையாக மலர்ந்திருந்தன. அதன் பக்கத்தில் செல்லக்கூட அந்த வாத்துகள் கூச்சப்பட்டுச்சான்.
அப்போதுதான் அவற்றுக்கு ஒரு உண்மை புரிந்தது. அது தவறுதலாக வாத்தின் கூட்டில் முட்டையிட்ட ஒரு அன்னப்பறவையின் குஞ்சு என்று. நண்பா, எப்படி பார்த்தீங்களா? அந்த அன்னப்பறவை தன் சிறகுகளை விரித்து படபடவென உயரே பறந்தது. அனைத்து வாத்துகளும் வியப்பில் வாயடைந்து நோக்க, அது வானை நோக்கி கம்பீரமாக எழுந்து ஒரு புள்ளியாக மறைந்தது. ஸோ நண்பா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அசிங்கம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போயிடணும் நண்பா. ஸோ இன்னும் ஒரு குட்டி மெசேஜ். ஒரு சிற்பியின் பட்டறைக்கு 2 பெரிய பாறைகள் கொண்டு வரப்பட்டதாம். ஒரு சிற்பியின் பட்டறைக்கு 2 பெரிய பாறைகள் கொண்டு வரப்பட்டுச்சாம். முதல் பாறையை செதுக்க தொடங்கியப்ப அது வலியால் கதறுனுச்சாம். முதல் பாறையை செதுக்க தொடங்கினப்ப அது வலியால் கதறுனுச்சாம். ஐயோ, என்னால் இந்த வலியை பொறுக்க முடியவில்லையே அப்படின்னு அழுதுகிட்டு தாறுமாற உடஞ்சி வீணானுச்சு. சிற்பி உடனே அடுத்த பாறைக்கிட்ட நகர்ந்தார். முதல் பாறை 2வது பாறைக்கிட்ட சொல்லுச்சான், நண்பா, இந்த வலி மிகவும் கொடுமையாக இருக்கிறதே, என்னால் தாங்க முடியவில்லை. என்னை போலவே நீயும் ஏதாவது செஞ்சு தப்பிச்சிக்கொள் என்று எச்சரிக்கை செஞ்சுதான் அந்த முதல் பாறை. 2வது பாறை புன்னகை செஞ்சுதான். அந்த புன்னகையோட, நண்பா, வலியை தாங்கினால் ஒரு அழகிய சிலையாக மாறலாம், இல்லையென்றால் வெறும் பாறையாகவே தான் கிடக்க வேண்டும் அப்படி சொல்லிச்சான். அந்த பாறை வலியை பொறுத்து கொண்டு சிற்பியின் ஒவ்வொரு அடிக்கும் ஒத்துழைப்பு கொடுத்ததாம். சில வாரங்களுக்கு பிறகு அது ஒரு அழகிய தெய்வ சிலையாக உருப்பெற்றது. புதிதாக கட்டப்பட்ட கோவிலுக்கு 2 பாறைகளும் கொண்டு செல்லப்பட்டன. வலிக்கு பயந்த முதல் பாறை கோவிலின் வாசலில் செருப்புகள் வைக்கும் கல்லாக மாற்றப்பட்டது. ஆனா வலியை தாங்கி கொண்ட அந்த 2வது பாறை கருவறைக்குள் தெய்வ சிலையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கோவில் வாசலில் கிடந்த பாறை தினமும் அவமானத்தையும் அசுத்தையும் அனுபவித்ததாம். ஆனா கருவறையில் இருந்த சிலை மக்களின் பக்தியையும் அபிஷேகத்தையும் பெற்று தெய்வீகமாக போற்றப்பட்டதாம். ஸோ நண்பர்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்தித்தால் மட்டுமே வாழ்க்கையில் மேன்மேலும் உயர முடியும். கோவில் அந்த சிலை எப்படி எல்லோரும் வணங்கும் ஒரு சிலையாக மாறப்பட்டதோ, அதே போல் வலியை தாங்கினால் மட்டுமே நாம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய முடியும் என்று இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று நண்பா. ஓகே, வலி தந்த உயர்வு தான் என்னைக்கும் நமக்கு லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டை கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.